செக் பிரைஸ் லார்ட். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த முதலாவது ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்கு தொடக்கம் முதல் முடிவரை தேவ பிரசன்னம், தேவ மகிமை நம்மை வழி நடத்தும்படிக்கு அப்படியே இருக்கிற இடங்களிலே ஒவ்வொருவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மை கண்மணி போல காக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை செய்கிறவர், நம்மை அனுதினமும் கண்மணி போல வழி நடத்துகிறவரை கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அவர் சர்வ வல்லவர், அவர் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே, உமக்கு நன்றி என்று மனதார நன்றி சொல்லுமா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் அவர்தான், நம்மை கண்மணி போல காப்பவரும் அவர்தான். அவரை கண்களை மூடி நாம் ஜெபம் பண்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீ நல்லவர், நல்லவர், போதுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த முதலாவது ஆராதனையில தேவ பிரசன்னம், ஆண்டவரே உம்முடைய மகிமை ஒரு விசை கடந்து வர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சொல்லுவோமா. நாம் ஜெபித்து ஆயத்தமாகி காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்திலே வரும் பொழுது அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் தம் மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் நம்மை நிரப்புகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. ஒரு விசை சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசை ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. ஆண்டவரே ஒரு விசை உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொருவரும், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன், எப்போல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வருகிறோமோ அப்போதெல்லாம் தமது வார்த்தையினாலும் வல்லமையினாலும் மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் பலப்படுத்துகிறவர். அவர் தமது மகிமையை நமக்கு தந்திருக்கிறார். அவர் பிரசன்னராய் நம் மத்தியிலே இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை கண்மணி போல காக்கிற தேவன் அவர் மாத்திரம்தான். ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே இந்த ஆராதனையில இந்த உயிர் தெளிந்த வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. ஆண்டவரே இந்த உயிர் தெளிந்த வல்லமை இந்த நாளில் வெளிப்படட்டும். நீர் மகிமையாய் வெற்றி சிறந்த தேவன். ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையிலும் முதலாவது ஆராதனையில உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடி பாதுகாத்து கொள்ளட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே பலத்தால இடை கட்டுவீராக. ஆண்டவரே உம்முடைய வல்ல செயல்கள் கிரியைகளாய் வெளிப்படட்டும். ஆண்டவரே நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் உயர்ந்திருப்பீராக. ஆராதனை வேலை, ஜெப வேலைகள், ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை எல்லா வேலையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நேர்த்தியாய் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீர். இன்னமும் எங்களை நேர்த்தியாய் வழி நடத்துவீராக. நீர் இடைபடுவீராக, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே தாசனை மறைத்து கர்த்ததாமை வெளிப்படுவீராக. ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவரை தேவ பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே தடை பண்ணப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தடைகளை மாற்றி சபைக்கு நேராய் அழைத்து வருவீராக. குடும்பம் குடும்பமாய் வந்து ஆராதிக்கத்தக்கதான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை வேலையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். நாம் மகிழ்ந்து சந்தோஷமாய் அவரை ஆராதித்து நாம் துதிக்க போகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உயிர் தெழுதலின் நாளிலே அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். உற்சாகமாய் தெரிந்த பாடல் நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா என்று பாடுவோம் என்று அவருடைய மகிமையை பாடி துதித்து மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு.
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. சொல்லுவோம், இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக நமக்கு எதிராக நிற்பவன் யார்? காரணம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும், சொல்லுவோமா, நம்மோடு கூட இருக்கிற தேவனவர் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அறிக்கையிடுவோம், தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமானுடைய சபைகளில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். இந்த காலை வேளையில் வெற்றி ஆர்ப்பரிப்போடு சந்தோஷமாய் நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். கரங்களை உயர்த்தி, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். உதவாதற்ற நிலைமையில், உடைந்து போன நிலைமையில, தேவையில்லை என்று தள்ளப்பட்ட கல்லை அவர் தாங்கிடும் மூளை கல்லாக்கிற தேவனவர். அவர் செய்கிற அதிசயங்களை நாம் கைத்தட்டி பாடி மகிமைப்படுத்துவோமா? தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. உற்சாகமாய் பாடுவோமா? இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய்
வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு. நம்முடைய நாவ அறிக்கையிடட்டும். வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம் மக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் மக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா நமக்கு தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம் மக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் மக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு வெட்கமே இல்லை, தோல்வி இல்லை. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரை நம்பி இருக்கிற ஜனம் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. ஆமென். இந்த பாடலை வரிகளை உணர்ந்து நாம் அறிக்கையிட்டு பாடுவோம். நாம் விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த வாக்குத்தத்தமாய் எடுத்து பாடும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஒன்று சேர்ந்து பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி அவரை ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிறோம். மௌனமாய் இராமல் சத்தத்தை உயர்த்தி பாடி நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் சொல்லுவோம், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுவோமா? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுமா? யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே.
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவருடைய கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபையும் இரக்கமும் மாறாது என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் நல்ல கரங்களை தட்டி, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும், அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. ஆமென். அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒவ்வொருவர் அவருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்த போகிறோம். சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே அறிக்கையிடுமா. ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அவர் தமது ஜீவனை நமக்காக தந்தது மட்டுமல்லாமல் நம்மோடு கூடவே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் அவரை. சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. நம்முடைய நாப அறிக்கையிடட்டும் ஆண்டவரே. நம்முடைய நாபு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுவோமா, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுவோமா, விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், நம்முடைய கரத்தை உயர்த்தி, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஒரு விஷயம் நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துகிறதற்கு அடையாளமாக நல்ல கரங்களை தட்டி, ஓ ராபாலாதானா சந்தாராபா கபாலபரபலபரபோ ரிபாபா சந்தானாராதனி அந்தனரலரபா கபரபலபரபா. அப்படியே இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று சில நிமிடங்கள்
அவரை நோக்கி பார்த்து அவரை ஆராதிக்க போகிறோம். அப்படியே எழும்பி நின்று இருக்கிற இடத்துல அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? இவ்வளவு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்தி வந்தவர், இவ்வளவு நாட்கள் நம்மை கண்மணி போல காத்து வந்த தேவன் அவர் மாத்திரம்தான். அவர் சத்தத்தை உயர்த்தி ஷபாலாதான ஹந்தரலரபா ஓ ரிபாபா ஷந்தானியாந்தன கபரபலபரபா, நம்மை தெரிந்து கொண்டவர் அவர்தான். நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் அவர்தான். நம்மை கண்மணி போல இம்மட்டும் காத்து வருகிறவர் அவர் மாத்திரம்தான். நாம பிறக்கிறதற்கு முன்பாகவே நம்முடைய நாமத்தை அறிந்த தேவ, அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்ட தேவ, தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நம்மை அறிந்தவர் அவர் மாத்திரம்தான். நாம பிறந்த பிறகுதான் நம்முடைய முகத்தை அநேகர் பார்த்தாங்க. ஆனால் நாம் பிறக்கிறதற்கு தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. சத்தத்தை உயர்த்தி ரபாகாலாதான சந்த ரபாலாதனியாந்தன ரபாலாதன ஹந்தரலரபோ ரீபாபா கபரபலபரபா ஷபரபலபரபலபரபா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இது. தேவன் என்னை தெரிந்து கொண்டது என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஸ்லாக்கியமாய் கருதுகிற ஒவ்வொருவரும் அவரை ஆராதிப்போமா? ஆண்டவரே, நீர் ஆராதனைக்கு தகுதியான தேவன். ஆண்டவரே, என்னை நீ தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. நாம் பிறந்த அநேக வருடங்களுக்கு பின்பு ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்திருக்கலாம். அநேக வருடங்களுக்கு பின்பு இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நம்மை குறித்து, நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்பொழுது என்றால், தாயின் கருவில் உருவாகும் முன்னே, உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ரபா கபா சந்த ரபலபரப. பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை இயேசு கடந்து போகும்போது மற்றவர்கள் கேட்கிறாங்க, இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனையும் குற்றப்படுத்தவில்லை, அவனுடைய பெற்றோர்களையும் குற்றப்படுத்தவில்லை. தேவனுடைய மகிமை கிரியையில் வெளிப்படும்படிக்கே இவன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னார். அநேகர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்லியிருக்கலாம், இது இவங்க செஞ்ச பாவம், இவங்க செஞ்ச காரியத்து நிமித்தம் தான் அவங்களுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்னுடைய நாமம் உன்னில் மகிமைப்படும்படிக்கே உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்குன்னு தான் கர்த்தர் நமக்கு சொல்லுவார். ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்றாங்க, இந்த ஊர்ல இந்த ஸ்திரீ பாவியான ஸ்திரீன்னு சொல்றாங்க. உலக மனுஷர்களுடைய பார்வையில அந்த ஸ்திரீ இந்த ஊர்ல இருக்கிற பாவியான ஸ்திரீ. ஆனா என்றைக்கு கர்த்தருடைய பாதத்துல வந்தாலோ இயேசு கிறிஸ்து அவளை குறித்து சாட்சி சொல்றார், இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று. மனுஷனுடைய பார்வைக்கும் கர்த்தருடைய பார்வைக்கும் எவ்வளவேனும் சம்பந்தம் இல்லாத அளவிற்கு நம்மை கண்மணி போல காக்கிற தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டாமா? அவருக்கு மகிமையை செலுத்தாமல் இருக்க முடியாது. சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்கிறத குறித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் சொன்னா பரவாயில்ல ஆண்டவரே, ஆனால் உம்முடைய பார்வையில உம்முடைய மகிமை கிரியையாய் வெளிப்படும்படிக்கே நான் பிறந்திருக்கிறேன். அறிக்கையிடுவோம், ஆண்டவரே இந்த வாழ்க்கையில நான் அற்பமாய் எண்ணப்பட்டாலும், நான் நீசனாய் போனாலும், நீர் என்னில் மகிமைப்படும்படிக்கே நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன். என்னை வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர் அழைக்கவில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை வெட்கப்படுத்தும்படிக்கு அவர் என்னை அழைக்கவில்லை என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எல்லாராலும் மறக்கப்பட்ட தாவீது பாடும் பொழுது எப்படி தெரியுமா பாடுகிறார்? நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதற்காக நன்றி ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, ரீபாபா கபலபரபா சந்தரபலபரபதன ஹந்தரலரபோ, என்னை என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்று தாவீது சொல்லுகிறார். மறக்கப்பட்ட நிலைமை எல்லாம் தாவீது நன்கு அறிந்திருந்தும் கர்த்தரை பார்த்து சொல்றாரு, என்னுடைய தகப்பன் மறந்தான், சகோதரன் மறந்தான், என்னை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் மறந்து போனாங்க, என்னுடைய வாழ்க்கையை அற்பமா எண்ணினார்கள், ஆனால் நீரோ என்னை தாயின் கருவிலே என்னை காப்பாற்றின தேவன், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதல்லவா, என்னை தெரிந்து கொண்ட தேவன் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. அவரால் அழைக்கப்பட்ட ஜனமாய் பாக்கியவான்களை என்ன மாத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய துதியை சொல்லி வரும்படிக்கு எனக்கு கிருபை செஞ்சிருக்கிறீங்களே, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அவருக்கு மகிமையை செலுத்துவோம் ஆண்டவரே. உம்முடைய துதியை, உம்முடைய பிரஸ்தாபத்தை, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு எனக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. அல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில்
என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். எத்தனை பேர் சொல்ல போறோம்? மறுபடியும் இந்த வரியை நம்ம பாட போறோம். என்ன சின்ன வயசுலே தெரிந்து கொண்ட தேவன். ஒருவேளை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னுடைய உறவினர்களுக்கு என்ன தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னை சிறு வயதிலே பிடிச்சிட்டாரு. அவருடைய சமூகத்துல வரும்படிக்கு அன்றைக்கு என்மேல் வைத்த அழைப்பை இன்றைக்கு காணும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வாரே. ஆனால் இன்றைக்கு வாக்கு பண்ணினதை இனி வருகிற நாட்களிலே சுதந்தரிக்கும்படிக்கு அவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ரெண்டு கரத்தை உயர்த்தி பார்த்து அவரை பார்த்து சொல்ல போறோம். சிறு வயசுல என்ன நீங்க தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? அவரை பார்த்து சொல்லுவோமா? சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஹல்லேலூயா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அடுத்த வார்த்தை அவரை பார்த்து சொல்ல போறோம். எந்த சூழ்நிலை ஆனாலும் உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயமா அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில அவரை ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிறேனா, கர்த்தருடைய பார்வையில ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். காரணம், அவர் நமக்கு செய்தவைகளை நினைத்து ஆராதிக்க போகிறோம். என்னை நம்பி அவர் தந்திருக்கிற இந்த வாழ்க்கையை அவர் வருகை மட்டும் காத்து கொள்வேன். எத்தனை பேர் சொல்ல போற அவரை பார்த்து? எந்த சூழ்நிலையானாலும், இவ்வளவு சூழ்நிலையில கடக்க பண்ணின தேவன் இனி நடத்த மாட்டாரா? இவ்வளவு பலவீனங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் கடக்க உதவி செய்த தேவன் இன்னும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா? எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காதே காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன்.
அவர் வரும் நாளிலே, அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். சந்தோஷமா சொல்லுமா, அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. நம்முடைய நாவு அவரை அறிக்கையிட போகிறது. சில நிமிடங்கள் மாத்திரமே உண்டு. சுயாதீனமா விடுதலையா அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்க ஆரம்பிக்க போகிறோம். சில நிமிடங்கள் மாத்திரமே உண்டு. அந்த நிமிடங்கள்ல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? ஆண்டவருடைய நாமத்தை சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து ரி கபாலாதானா சந்தா ரபாலாதானா ரபோ ரி பாபா கபா ரபா லபா ரபா சந்தா ரபா லபா ரபோ. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் சிறிதானவைகள். உம்முடைய திட்டத்திற்கு முன்பாக ஆண்டவரே நான் வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப சிறுசு. ஆண்டவரே நீர் என் மேல் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆண்டவரே நீர் என் மேல வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ரீ பாபா சந்தா ரபா லபா ரபா. அதை நினைத்து ஆண்டவர் என் மேல திட்டம் வைத்திருக்கிறார். அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார், ஸ்லாக்கியத்தை வைத்திருக்கிறார், பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படட்ட. ஆண்டவரே இந்த வார்த்தையை பார்த்து சொல்லுமா, அவரை பார்த்து ஆண்டவரே பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படட்ட. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில செய்யப்படட்ட. ஆண்டவரே என் குடும்பத்துல செய்யப்படட்ட. ஆண்டவரே என்னுடைய சபையில செய்யப்படட்ட. ஆண்டவரே வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே நாம் வருகிறதற்கு முன்பாகவே நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரத்தையும் அங்கீகரிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மத்திலே இருக்கிறார். விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் ரீகாபாலாரா சந்தராபாலபரபலபரபோ ரீபாபா சந்தராலாதனியாந்தனரகலபரபலபரப. சத்தத்தை உயர்த்தி ரீபா சந்தானியாந்தனமஹத்தலரபலபரபா ரீபாபா கபரபலபரபலபரபோ சந்தினியாந்தனரியாந்தனரலபரபா. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே நான் எங்க போனாலும் கர்த்தர் நீர் அங்கே இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே என் வழிகள் எல்லாம் அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே நான் ஸ்டெப்பு என்ன அடுத்த முன்படி வைக்கிறதற்கு முன்பாகவே என்னை வழி நடத்துகிறதற்கு என் தகப்பன் எனக்கு முன்பாக செய்து கொண்டு இருக்கிறார். எனக்கு முன்பாக என் தகப்பன் சென்று கொண்டு இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். என் வாழ்க்கையில் துக்கத்தோட பிரச்சனையோட போராட்டத்தோட நான் அடி எடுத்து வச்சாலும் என் தகப்பன் எனக்கு முன்பாக நின்று கரத்தை பிடித்து தூக்கி வழி நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போகவில்லை, கைவிடப்பட்டு போகவில்லை. அவர்களை வழி நடத்தின அதே தேவன் மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களை தப்புவித்த தேவன் நம்மையும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்களை கண்மணி போல காத்த தேவன் நம்மையும் காக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர்களை வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதற்கு அவர்களை திடப்படுத்தின அதே தேவன் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இன்றைக்கும் நம்மத்திலே இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துவோமா? ரிபாபா கபா லபா ரபா சந்தா ரபா லபா ரபோ. நல்ல கரங்களை தட்டி மனதார நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவரை ஆராதிக்கிறதற்கு ஸ்லாக்கியம் தந்தாரே, அவரை ஆராதிக்கிறதற்கு அவருடைய சமூகத்தில் வருகிறதற்கு தேவன் நமக்கு பலனையும் கிருபையும் தந்தாரே. இந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்தாரே. நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தீங்கு நாளில் கூடார மறைவிலே என்னை வைத்து ஆண்டவரே என்னை கண்மணி போல காக்கிற தேவன் நீர். ஆண்டவரே ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து வந்திருக்கிறார். அதற்கு முதலாவது நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. 2020 ஆண்டு ஆரம்பத்தில் இருந்து அநேக சூழ்நிலைகள், அநேக பாதைகள், அநேக பிரச்சனைகளை கடந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் அதை நினைவு கூறுகிறதற்கு தேவன் நம்மை பலப்படுத்தி இருக்கிறாரே. நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஆராதனைக்கு நேராக என்னை அழைத்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே சொல்லுவோமா? ஆண்டவரே
ஆராதனை வேளையில உம்மை ஆராதிக்கிறதற்கு தேவனீர் எனக்கு கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கெல்லாம் தேவனே என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆராதனை நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படிக்கு ஜெபமனுமா. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, எங்கெல்லாம் உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறதோ, எங்கெல்லாம் உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிறார்களோ, எங்கெல்லாம் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் தேவனீர் மகிமையாய் வெளிப்படுவீராக, மகிமையாய் வெளிப்படுவீராக. நீர் வெற்றி சிறந்த தேவன், ஜெயபலமானவர் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் நம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோமா ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஜெபங்கள் ஆண்டவரே, செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க செய்த கிருபைக்காக நன்றி 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 நன்றி. நம்முடைய குடும்பத்தை இந்த வாரம் முழுவதும் எந்தெந்த காரியத்தெல்லாம் வழி நடத்தினாரோ அந்த காரியத்தெல்லாம் சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துவோமா. அநேக நேரம் தேவனுடைய பலத்தினால் மாத்திரமே நம்முடைய குடும்பம் வழி நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. அநேக நேரம் தேவன் மாத்திரம் தான் நம்முடைய குடும்பத்தை வழி நடத்தினார். குறிப்பா அந்த லாக்டவுன் டைம்லலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியல. ஆனா கர்த்தர் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லல. உனக்காக, எங்களுக்காக, எனக்காக, உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன் அவர். ஆண்டவரே நன்றின்னு சொல்லுவோமா அப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை வழி நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. தனிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விருப்பங்களை எல்லாம் அவர்கிட்ட சொன்ன போது அவர் கேட்ட வண்ணமாய் இருந்து விடாமல் நிறைவேற்றினாரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா. ஒருவேளை இந்த வேளையில பலவீனப்பட்டவர்கள் இருப்பார்களே, ஆனால் ஆராதனை வேளையில தேவன் பலத்தினால இடைக்கட்டி அவர்கள் பலவீனங்களை எல்லாம் முற்றிலும் மாற பண்ணுவாராக. ஜெபம் பண்ணுவோமா. அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையில அறிமுகமானவர், தெரிந்தவர்கள் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் பலத்தால் இடைக்கட்டுவீராக. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா. தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கவும், அதிகாரத்தோடு ஜெபிக்கவும், கட்டளையோடு அவருடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கவும் தேவன் நமக்கு உரிமையை, அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதை பயன்படுத்தி நம்ம ஜெபம் ஆண்டவரே, எங்களுடைய சபையில பலவீனப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் பலத்தால இடை கட்டுவீராக. அவர்கள் பலவீனப்பட்ட இடத்துல நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில தேவனுடைய தழும்புகளின் வல்லமை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை கர்த்தர் சுகப்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வியாதி நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தையின்படி அவர்களுடைய வியாதி, பலவீனங்கள், சூழ்நிலைகள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஆண்டவரே கல்வாரின் ரத்தம் ஒரு விசை ஊடுருவி பாயும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோமா ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படிக்கு ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. கர்த்தர் நீர் மாற்றி போட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. நம்முடைய திருச்சி நகரத்துக்காக ஜெபம் பண்ணுவோமா. நம்முடைய கரங்களை உயர்த்தி இந்த திருச்சி நகரத்தை, மாநகரத்தை தேவன் ரட்சிக்க வேண்டும். அவர் சீக்கிரத்தில் அவர் ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். காரணம் மனுஷன் அறிக்கையிட்டு இருந்தால் அதை செய்கிறதற்கு தாமதிக்கலாம். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்முடைய தேசத்தை சந்திக்க அவரால் மாத்திரமே முடியும். நம்முடைய நாம் வாழுகிற இந்த இடத்தை சந்திக்க அவரால் மாத்திரம்தான் முடியும். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும் ஆண்டவரே. இந்த மாநகரம் முழுவதும் ஆண்டவரே, திருச்சி மாவட்டம் முழுவதும் எங்களுடைய ஏரியாவில் இருக்கிற எல்லா தாலுகாக்களிலும் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே. சொல்லுவோமா ஆண்டவரே, தேவனுடைய நாமம் வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுமா. என்னென்ன காரியங்கள் தேசத்துல நடக்குதுன்னு நாம நல்லா அறிந்திருக்கிறோம். அந்த காரியங்களை எல்லாம் நமக்கு முன்பாக கொண்டு வந்து அவைகளுக்காக ஜெபம் பண்ணுமா. கர்த்தர் அவர் விண்ணப்பத்தை கேட்கிறதற்கு அவருடைய செவிகள் திறந்தவைகளா இருக்கிறது. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த திருச்சி மாவட்டத்தில் ஆண்டவரே தேவனுடைய நாம மகிமைப்படுத்தும்படிக்கு சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஜனங்கள் இருளான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில வெளிச்சமா வெளிப்படுங்க ஆண்டவரே. சொல்லுவோமா ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டது போல ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டது போல அவர்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு நேராய் சேர்க்கப்பட வேண்டும். சபையில வந்து உம்மை ஆராதிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை உண்டு? நம்முடைய மாவட்டம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை அறிக்கையிட்டு துதித்து மகிமைப்படும் பொழுது முழு தேசத்திற்கும் எடுத்துக்காட்டாக தேவன் நம்முடைய மாவட்டத்தை வைப்பார். நாம வாழ்ற இடத்துல கர்த்தர் எழுப்புதலையும் அவர் ஒரு ரட்சிப்பையும் கட்டளையிடும் பொழுது அநேக தேசங்கள், அநேக ஜனங்கள் கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறாங்க. சீக்கிரத்துல கர்த்தர் அதை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தோட சொல்லுமா ஆண்டவரே, அவைகளை என் கண்கள் காணணும் ஆண்டவரே. அவைகளை எங்களுடைய சபையின் ஆத்துமாக்களால் நிரப்பப்படும்படிக்கு கர்த்தர் இப்படி
அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. பரலோகத்திற்கென்று அநேக ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே சபைக்குள்ளாக வந்து சேர்க்கும்படிக்கு தேவன் நீர் ரட்சிப்பை கட்டளையிட போகிறதற்காக தேவன் நம் சீக்கிரத்தில் அப்படிப்பட்ட ரட்சிப்பை நம்முடைய கண்கள் காணும்படிக்கு செய்ய போகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்துக்காக உலக நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவைகள் எல்லா சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி தர வேண்டும். சபை கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறோம், ஆராதிக்க ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு பெரிய விடுதலையும் மாற்றத்தையும் கட்டளையிட போகிறார். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த கொரோனா, குறிப்பா இந்த கொரோனா மற்றும் அநேக காரியங்கள் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் நீர் வேறற்று போக பட்டு போக பண்ணுவீராக. ஆண்டவரே, கர்த்தர் அவைகளுடைய திட்டங்கள், சாத்தானின் திட்டங்களை எல்லாம் செயலிழந்து போக பண்ணுவீராக. சொல்லுமா, அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறனா ஆண்டவரே, சாத்தான் ஜனங்களை வஞ்சிக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். அவைகள் எல்லா திட்டங்களும் செயலிழந்து போகட்டும், வாய்க்காதே போகட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்லுமா? ஆண்டவரே, சாத்தானுடைய திட்டங்கள், அவனுடைய செயல்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் அபத்தமாக்கி போடுவீராக. ஜனங்கள் சமாதானமாய் வழி நடத்தும்படிக்கு தேசத்தின் மேலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்வீராக சொல்லுவோமா? ஆண்டவரே, ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படிக்கும், ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு, ஜனங்கள் சரியாய் வழி நடத்தப்படும்படிக்கு அதிகாரிகளை கர்த்தர் ரட்சியும் ஆண்டவரே சொல்லுமா? அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட தேசத்துல தேவன் அவர் மனம் இறங்கி ஜனங்கள் மத்தியில் உலாவ ஆரம்பிச்சிருவார். அவர்கள் மூலமே அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, பவுல போல ஆண்டவரே தேவனுக்கு விரோதமா இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும். பவுல போல நல்ல படிச்சவங்க ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, பவுல போல ஆண்டவரே அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, பவுல போல யாரெல்லாம் தேவனுடைய சபைக்கும் ஆலயத்திற்கும் ஜனங்களுக்கும் எதிராக எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சபைக்குள் வந்து அமர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, அவர்களை போல படிச்சவங்க ரட்சிக்கப்படட்டும். அவர்களை போல பவுல போல அதிகாரத்தில் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. எந்தெந்த கரமெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கும் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பினதோ கர்த்தர் அவைகளை எல்லாம் சபைக்குள்ள உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை அறிக்கையிடும்படிக்கு தான் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவைகளை எல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவரே, அதே போல உலக தேசத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறதற்கு தேவன் அநேக ஜனங்களை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஜனங்கள் ஆராதிக்கிறதன் மூலம், ஆண்டவரே, ஜனங்கள் சபையில வந்து தேவனை தொழுது கொள்ளுகிறதின் மூலம் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதித்து உம்மை நம்பி இருக்கிறதுனால என்னுடைய ஏரியாவில் பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும், என் குடும்பத்தில் பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, நான் இருக்கிற பட்டணத்தில் கர்த்தர் பாதுகாப்பை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, சொல்லுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பீர், நீர் என் குடும்பத்தில் இருப்பீர் என்றால் என்னுடைய ஏரியாவில் கர்த்தர் நீர் கிரியை செய்ய போதுமானவர். ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது ஜனங்கள் தேவனை நோக்கி மன்றாட ஆரம்பிப்பார்கள். அவைகளை கர்த்தர் செய்து முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறதற்காக நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, கடைசியாய் நம்முடைய சபையில் நடைபெறுகிற ஆராதனைகள் ஜெபங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையில தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். இது பெனியேலாய், வானத்தின் வாசலாய், பெதஸ்தாவாய் ஆண்டவருடைய பார்வையில் அப்படித்தான் கர்த்தர் பார்க்கிறார். அவைகளை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றும்படிக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் 5 ஆராதனைகள் நடைபெறுகிறது. 5 ஆராதனையிலும் தேவனுடைய நாமம் வெளிப்படுகிறது. அதற்காக தேவனுடைய சமூகத்தில் நன்றியோடு அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றியோடு ஆண்டவரே, அதற்காக நன்றி. அநேக சூழ்நிலைகள், அநேக மாதங்கள் சபைக்கு வர முடியாமல் இருந்தோம். ஆனால் கர்த்தர் அவைகளை எல்லாம் மாற்றி கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறதற்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரே, 5 ஆராதனை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. சனிக்கிழமை தோறும் நடைபெறுகிற உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில நடைபெறுகிற ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? இன்னும் எந்தெந்த ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் தளர்வுகள் எல்லாம் மாறும் பொழுது, தடைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கும் பொழுது, என்னென்ன ஊழியங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறதோ அவைகளை எல்லாம் சுயாதீனமாய் விடுதலையாய் கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஐக்கியங்கள், எந்தெந்த ஐக்கியங்கள்லாம் நம்முடைய சபையில நடைபெற்று கொண்டிருந்ததோ முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமையை அதிக பலனுள்ளதாய், அதிக கிரியையுள்ளதாய், அதிக ஆத்மாக்களோடு கர்த்தருடைய சமூகத்தில் மகிமையாய் அவைகளை எல்லாம் செய்து முடிக்க போகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நிறுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் மறுபடி ஆரம்பிக்கப்படட்டும். அதற்கென்றிருந்த ஆண்டவரே அரசாங்கத்திலிருந்து தளர்வுகள் எல்லாம் முழுமையாய் முற்றிலும் நீக்கப்படட்டும். ஆண்டவரே, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, முற்றிலும் தளர்வுகள் எல்லாம் மாறும் பொழுது சுயாதீனமாய் விடுதலையாய் 3 வேளை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க கிருபை செய்த தேவன், ஊழியங்கள்ல பங்கு பெற செய்த தேவன், ஆராதனை வேளையில கர்த்தருடைய மகிமையை சுயாதீனமாய் விடுதலையாய் ஆராதித்து பலப்படுத்தி சுகப்படுத்தின தேவனை ஆண்டவர்
ஆண்டவர் சீக்கிரத்தில் அவை செய்ய போவதற்காக ஒரு விசை நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்துக்கு நாம் மகிமையை செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இம்மட்டும் நாம் ஜெபித்த எல்லா விண்ணப்பங்களையும் ஜெப குறிப்புகளையும் அவர் கேட்டு அவர் பதில் செய்ய போகிறதற்காக விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனை வேலை ஜெப வேலைகளை இடைப்பட்ட தேவன் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். சத்தியமுள்ள வார்த்தை ஆண்டவரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும். கேட்கிற வண்ணமாய் நாங்கள் போகாதபடிக்கு கேட்டு அப்படியே கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு நல்லவர். ஆமென். எத்தனை பேர் நல்லவர் என்று சொல்லுகிறோம்? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவருடைய கிருபை மகா பெரியது. கர்த்தர் கடந்த ஒரு வாரம் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அவருடைய கிருபைக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய சுகத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு யாராவது புதிதாய் வந்திருந்தால் உடைய கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். யாரேனும் புதிதாய் வந்திருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வெளி பிரகாரமான ஊழியங்களை இந்த நாட்களில் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் விசுவாச பிள்ளைகள், நீங்கள் உங்கள் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கவும், ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளவும், ஆலயத்துக்கு அவர்களை அழைத்து வரவும் உங்களை நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். யாராவது சுகவீனமாக இருந்தால் அதை குறித்த தகவல்களை எங்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்காக ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். உடைய அதிகாலை ஆராதனைகளை முக்கியத்துவப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் 5 மணி முதல் 6 மணி வரை நடக்கிற ஆராதனை. அதே போல உபவாச ஜெபம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. ஒரு சிறப்பான அறிவிப்பை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். குறிப்பாக வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் இதை கவனமாக கேட்கும்படி கேட்கிறேன். நம்முடைய ஸ்தாபனத்தில் வாலிபர்கள் ஊழியம், CA கிரைஸ்ட் அம்பாசிடர், கிறிஸ்துவின் சாணியர்கள், அந்த இயக்கத்தின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் வாலிபர் உபவாச ஜெப முகாம் நடத்துவது வழக்கம். அது நம்முடைய கேம்ப் சைட்ல வைத்து நடைபெறும். இந்த ஆண்டில் அது செய்ய முடியாத சூழ்நிலை நடைபெறினால் ஒவ்வொரு ஸ்தல சபையிலும் அந்த ஜெபம் நடைபெறுகிறது. ஆகையினால் வருகிற சனிக்கிழமை எல்லாரும் கவனிக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார் கவனியுங்கள். வருகிற சனிக்கிழமை நமக்கு அந்த உபவாச ஜெபம் நடைபெறும். அதாவது அவர்கள் 10 மணியிலிருந்து 11:30 மணி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு வழக்கமான ஜெப நேரம் 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும். ஆகையினால் 10:30 மணியில இருந்து 12:30 மணி வரைக்கும் இந்த ஜெபம் நடைபெறும். இது சிறப்பாக வாலிபர்களுக்கான உபவாச ஜெப முகாம். மற்றவங்க வரலாமா அப்படின்னா நீங்களும் வரலாம், கலந்து கொள்ளலாம். அதனால் அன்றைக்கு சிறப்பாக வாலிபர்களுக்கான தேவ செய்தியை நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவர்கள் கொடுப்பார்கள். ஆகையினால் அவருடைய செய்தியை நீங்கள் கேட்கும்படியாக உங்களை அன்போடு கொண்டு அழைக்கிறோம். சரியாக 10:30 மணிக்கு பாடல் ஆராதனையோடு துவங்கி 3 ஜெப பகுதிகள் அவங்க நமக்கு ப்ரோக்ராம் லிஸ்டே அனுப்பி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ப்ரோக்ராம் நடக்கும். ஆகையினால் பெற்றோர் நீங்களும் இந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேசத்தில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற வாலிபர்கள், வாலிப சகோதரிகள் சகோதரர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அந்த நாள் சிறப்பான வாலிபர் உபவாச ஜெபம். ஆகையினால் உபவாசத்தோடு கூட வர நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட படிக்கிற மாணவர்கள் மாணவிகளுக்கெல்லாம் இதை குறித்து சொல்லி அவர்களையும் இந்த ஜெப முகாமிலே கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துங்கள். இந்த ஜெபம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். வாலிபர்கள் எல்லாரும் கொஞ்சம் கரத்தை உயர்த்தி காட்டுங்க. வாலிபர்கள் எல்லாரும் சரி, உங்களை எல்லாரையும் வருகிற சனிக்கிழமை நான் இந்த ஜெப முகாமிலே உங்களை காண விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெற்றோர் நீங்களும் உங்கள் பிள்ளைகளோடு கூட கலந்து கொள்ளுங்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. வெளியிலே நமக்கு உங்களுடைய காலணிகள், செருப்புகளை வைப்பதற்காக ஸ்டாண்ட் ரெடி பண்ணி வைத்திருக்கிறோம். ஆகையினால் நீங்கள் அதை பயன்படுத்தும்படி கேட்கிறேன். பலர் கீழே போட்டிருக்கிறீங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்தமானால் வருகிற வாரத்தில் ஒவ்வொரு ரேக்குக்கு அந்த நம்பர் போட்டுறோம். அப்போ உங்களுக்கு எளிமையாக மனதில் வைத்துக்கொள்ள உதவியாக இருக்கும். 1ஆம் நம்பர்ல வச்சிருக்கிறோம், 3ஆம் நம்பர்ல வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு உங்களுடைய மனதில், ஏன்னா ரேக் எதில் வச்சோன்ட்டு தெரியாம நீங்க மாத்தி செருப்பு எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஆகையினால்
அடுத்த வாரத்தில் அதை செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலை வேளையில் அவர் பேசும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் அந்த பகுதி வசன பகுதி. ஆனால் நான் வாசிக்கும்படியாக நாம் தெரிந்திருக்கிற வசனம் 9 முதல் 12 வரையுள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 9 முதல் 12 வரையுள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். கண்களை மூடி ஆண்டவர் இந்த கால வேளையில் அவர் நம்மோடு கூட பேச வேண்டும். ஆவியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற அவருடைய பரிசுத்த வார்த்தைகள் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்துகிற அவருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளினால் தான் நமக்கு பிழைப்பு இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்து அவர் நம்மோடு கூட பேசும்படி வலதுகரத்தை உயர்த்தி எல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் அவருக்கு கொடுத்த வார்த்தைகள் வெளிப்பாடுகளின் அடிப்படையில் கொரிந்து சபைக்கு, திருச்சபைக்கு அவர் எழுதுகிற பொழுது திருச்சபைக்குள் இருக்கிற 3 விதமான மனிதர்களை குறித்து அவர் எழுதுகிறார். அந்த 3 விதமான மனிதர்களையும் 3 விதமாக பிரித்து எழுதுகிறார். 3 மனிதர்கள். அதில் கடந்த வாரத்தில் 2 காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவதாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள வசனங்களில் ஞானத்தை ஆதாரமாக கொண்டு அவர் சபைக்குள் இருக்கிறவர்களை பிரித்து காண்பிக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த ஞானம், அறிவுதான் இன்றைக்கு பலரை நடத்துகிறது. ஆகினால் ஞானத்தை அடிப்படையாக கொண்டு உலக பிரகாரமான ஞானம், தேவனுடைய ஞானம், சிறப்பான ஞானம், சுப்பீரியர் விஸ்டம், கிரேக்கர்கள் கிரேக்க மார்க்கம் வலியுறுத்திய சுப்பீரியர் விஸ்டம், இந்த உலக பிரகாரமான ஞானத்தினால் நடத்தப்படுகிறவர்கள் சுப்பீரியர் விஸ்டம் என்று அழைக்கப்படுகிற சிறப்பான ஞானத்தை சார்ந்து கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள், தேவனுடைய ஞானத்தை சார்ந்து தேவ ஞானத்தை அடிப்படையாக கொண்டு நடக்கிறவர்கள். இதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அதே போன்ற 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 17 வரையுள்ள வசனங்களில் வேலை, நம்முடைய தொழிலை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு உலகத்தில் பலரை தொழில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று தொழில்தான் அவர்களுக்கு பிரதானமாக இருக்கிறது. கடவுளை தேட நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை, ஆராதிக்க நேரமில்லை, உபவாச ஜெபத்துக்கு வர நேரமில்லை. அவர்களுக்கு தொழில் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கு. ஆகினால்தான் பவுல் தொழிலை அடிப்படையாக கொண்டு அவர் ஜனங்களை 3 விதமாக பிரித்து காட்டுகிறார். சபையில் உள்ள ஜனங்கள் ஒரு தொழிலை நாம் எப்படி செய்கிறோம்? அவர் ஒரு கட்டட தொழிலை ஆதாரமாக வைத்து புத்தியுள்ள சிற்பாசாரி, புத்தியுள்ள சிற்பாசாரி, புத்தி இல்லாத சிற்பாசாரி, துன்மார்க்கமான சிற்பாசாரி என்று 3 விதமாக அந்த தொழிலை ஆதாரமாக கொண்டு அவர் எழுதுகிறார். இந்த 2 வசன பகுதிக்கும் இடையிலே, இந்த 2 வசன பகுதிகளுக்கும் இடையிலே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் 3 விதமான ஆவியை அடிப்படையாக கொண்டு, ஸ்பிரிட், ஆவியை அடிப்படையாக கொண்டு, அந்த ஆவியை அடிப்படையாக கொண்டு 3 விதமான மனிதர்களை குறித்து இங்கே அவர் எழுதி இருக்கிறார். இந்த முதலாவது உலகத்தின் ஆவி. நான் வாசித்த அந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். 12வது வசனத்திலே பவுல் சொல்கிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தின் ஆவி. அதற்கு மேலே 11வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார்,
மனுஷனில் உள்ள ஆவி, மனுஷனுக்குள்ள, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஆவி இருக்கிறது. தோத்திரம். அது ஜீவனை குறிக்கவில்லை, ஒரு வையான ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆவி இருக்குது. தோத்திரம். மூன்றாவதாக பவுல் எழுதும்போது எழுதுகிறார் தேவனுடைய ஆவி. தோத்திரம். தேவனுடைய ஆவியை குறித்து அவர் எழுதுகிறார். சோத்திரம். 10வது வசனத்தில் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே, 12வது வசனத்தில் சொல்ல தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிற ஆவியினாலே பெற்றோம் என்று சொல்லி தேவனுடைய ஆவியை குறித்து சொல்கிறார். இந்த உலகத்தில் இந்த 3 விதமான ஆவிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எந்த வகையான ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கையோத்திர அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். முதலாவதாக நான் வாசியுங்கள் 1 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசியுங்கள். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். சரி, முதலாவதாக தேவன் உலகத்தின் ஆவி. பவுல் சொல்லுகிறார் நாங்களோ தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை, திருச்சபை அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். உலகத்தின் ஆவி. இந்த உலகத்தில் பலவிதமான ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நாம் இந்த உலகத்தின் ஆவிக்கு நாம் அடிமைப்பட்டு போய்விடாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். பல சந்தர்ப்பங்களில் தேவ பிள்ளைகளே உலகத்தின் ஆவிக்கு அடிமைப்பட்டு போகிறதுனால் உலகம் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் மீது அவர்களுக்கு ஈர்ப்பும், உலகத்தின் காரியங்கள் மேல் அவர்களுக்கு ஒரு கவர்ச்சியும், உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைப்பட்டும் காணப்படுகிறார். உலகத்தில் பலவிதமான ஆவிகள். நீங்கள் வேதத்திலே ஸ்பிரிட் என்று சொல்லி நீங்கள் ஆய்வு செய்ய ஆரம்பித்தால் ஏராளமான ஆவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நான் இந்த உலகத்தில் கிரியை செய்கிற ஒரு 7 விதமான ஆவியை சொல்ல போகிறேன். இந்த 7 விதமான ஆவிகள். முதலாவதாக நான் வாசியுங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம். நியாயாதிபதிகள் 9:23. அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். பொல்லாப்பை உண்டாக்குகிற ஆவி. இந்த பொல்லாப்பை உண்டாக்குற ஆவி ஆண்டவர் அபிமெலேக்கும் சீகேமின் பெரிய மனுஷர்களுக்கும் உண்டாக்கின பொழுது அங்கே ஒரு கலவரம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு பிரச்சனை நடந்ததை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்திலே பார்க்கிறோம். பொல்லாப்பை உண்டாக்குகிற ஆவி. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் நடக்கிற பலவிதமான பொல்லாப்புகள், துணிகரமான செயல்கள், கலவரங்கள், பிரச்சனைகள், இதற்கெல்லாம் பின்னாடி பொல்லாப்பை உண்டாக்குகிற ஆவி இருக்கிறது. சில நேரங்களில் கர்த்தரே பொல்லாப்பை உண்டாக்குகிற ஆவிக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாதபடிக்கு உலகத்தின் ஆவி நம்மை பற்றி பிடிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த பொல்லாப்பை உண்டாக்குகிற ஆவிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடுவார். ஆகையினால் தேவ பிள்ளைகளாகிய நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கையோத்திர அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி உலகத்தின் ஜனங்களை ஆண்டவர் தேவனை அறிந்தும் அறியாதபடிக்கு சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிப்பை தொழுது கொள்ளுகிறதினால் அவர்களை கேடான சிந்தைக்கு தேவன் ஒப்பு கொடுத்தது போல கர்த்தர் சில நேரங்களில் நம்முடைய சுய இஷ்டத்திற்கு நாம் எவைகளினால் ஆளுகை செய்யப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு தேவனே ஒப்பு கொடுத்து விடுவார். தேவன் ஒருவனை ஒப்பு கொடுத்து விட்டால் தேவன் தான் அவனை மீட்டெடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏனால் அந்த அவன் ஒப்பு கொடுத்ததே கர்த்தர் அல்லவா. பொல்லாப்பை உண்டா. இன்னைக்கு சிலர் பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பொல்லாப்பை உண்டாக்குகிற ஆவி அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ஆவி. 1 சாமுவேல் 14வது வசனத்திலே வாசியுங்கள். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கம் பண்ணி கொண்டிருந்தது. பாத்தீங்களா? கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. இதுவும் கர்த்தர் தான் அனுப்பி கொடுக்கிறார். பொல்லாத ஆவி. இந்த பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்தது. ஏன் சவுலுக்குள்ள இந்த பொல்லாத ஆவி வந்தது என்று சொன்னால், சவுல் அவன் மீது தேவனுடைய ஆவியானவர் சாமுவேல் அவரை அபிஷேகம் பண்ணின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கி இருந்தார். அவனும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக மாறினான்.
கர்த்தர் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட சவுல் அவனுக்குள்ள ஏன் தேவன் இந்த பொல்லாத ஆவியை, ஒரு ஈவில் ஸ்பிரிட் ஆண்டவர் அவரை கர்த்தரே அனுப்பிவிட்டார். கர்த்தரால் விடப்பட்ட ஆவி ஏன் வந்தது என்று சொன்னால், அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தர் சொன்னதை கேட்கவில்லை, தன் இஷ்டத்துக்கு நடக்க துவங்கின பொழுது கர்த்தருடைய ஆவியானவரை விட்டு விலகினார். சிம்சோனுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய பிரதிஷ்டைகளை மறந்து, தன்னுடைய அர்ப்பணத்தை மறந்து, தன் வளர்க்கப்பட்ட விதத்தை மறந்து, தான் தெரிந்தெடுக்கப்பட்ட நோக்கத்தை எல்லாம் மறந்து அவன் நடந்த பொழுது அவன் மீது இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் விலகினார். அவன் கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அறியாது இருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரே இப்பொழுது ஒரு பொல்லாத ஆவியை ஏவி விட்டார். நடந்தது என்ன? அந்த பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணினது, அது அவனை அலக்களித்தது என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். நீங்கள் 1 சாமுவேல் 16:14 வரையுள்ள வசனங்கள் வாசிக்கிற பொழுது அவனுக்குள்ள இந்த பொல்லாதாவி வருகிற போதெல்லாம் அவனுடைய முகநாடி வேறுபட்டது, அவன் காய்மகாரமாக பார்த்தான், அவன் கொலைவெறியோடு கூட அலைந்ததை எல்லாம் நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவி, அந்த ஆவி நம்மை நெருங்கிவிடக் கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கிறோம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடு சொல்லவில்லையா என்றான். அதற்கு அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். ஆனதினால் போதும். இங்கே நாம் பார்க்கிறோம் பொய்யின் ஆவி. இந்த சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேலின் ராஜாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை அழைத்து கொண்டு அவன் யுத்தத்திற்கு போகிறதுக்கு அவன் தீர்மானித்து அழைத்து கொண்டு போகிறான். இந்த யோசபாத் இவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு பக்தியுள்ள ஒரு ராஜா. இவன் ஆகாப்போடு கூட இஸ்ரவேல் ராஜாவோடு சேர்ந்ததே தவறு. ஆனாலும் இவன் சேர்ந்து விட்டான். ஆனால் யோசபாத்துக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது. ஆகாப் அவன் 400 தீர்க்கதரிசிகள் வைத்திருந்தான், பாகால் தீர்க்கதரிசிகள். அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னா, எல்லாரும் ஏகமானதா நீர் போனா ராமோத்தை நீர் பிடித்துக் கொள்வீர் என்று எல்லா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தாங்க. ஆனால் யோசபாத்துக்கு அவன் கர்த்தருடைய மனுஷன் அல்லவா, கர்த்தரை நேசிக்கிறவன் அல்லவா, ஒரு பக்திமான் அல்லவா. அதனால அவனுக்குள்ள ஒரு உணர்வு என்னன்னா, இல்ல கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனை வரவழைக்க வேண்டும், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அப்பொழுது மிகாயா வருகிறான். மிகாயா வந்த உடனே தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவன்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? அவங்களுடைய பிரதிநிதியா வந்து ஒருத்தர் சொல்லிட்டார், எல்லாரும் ஏக மனதா நீர் ராமோத்துக்கு போகும், அதை பிடித்துக் கொள்வீர் சொல்லி இருக்கிறோம், ஆனால் நீர் மாத்தி சொல்லிடாதையும். அப்ப மிகாயா சொன்னார், நான் கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரம் சொல்லுவேன். கையோத்திர அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறவர்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரிடத்திலிருந்து நேரடியான வார்த்தைகள், பிரத்யேகமான வார்த்தைகள், தெளிவான வார்த்தைகள். தான் செய்ய போகிறதை மறைப்பேனோ என்று கர்த்தருடைய சிநேகிதர்களாக, உத்தமர்களாக, பரிசுத்தர்களாக இருக்கிறவர்களுக்கு தேவன் தாம் செய்ய போகிறவர்களை மறைப்பதில்லை. அதனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி மிகாயா அவன் கர்த்தர் சொல்வதைத்தான் சொல்லுவேன் என்று அவன் சொன்னான். ஆனால் அவனுடைய வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவன் இஸ்ரவேலின் ராஜா சொன்னான், இவன் எப்பொழுதுமே எனக்கு எதிராக பேசுகிறவன். சில நேரம் உலகத்தின் ஆவியினால் ஆளுகை செய்யப்படுகிறவர்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள்? கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தாலும் எனக்கு எதிராகவே பேசுகிறவர்கள், எனக்கு எதிராகவே செய்கிறவர்கள் என்றுதான் சொல்லுவார்கள். உலகத்தின் ஆவி ஆளுகை செய்யும் போது தோத்திரம். அதனால ஆண்டவர் என்ன செய்தார்னா, அங்கே அவர் பேசும்போது அவர் இந்த காரியத்தை குறித்து தேவன் இடத்துல அவர் எல்லா அந்த தேவ தூதர்களோடு கூட அந்த சேனையோடு கூட இருக்கிற போது ஒரு பொல்லாத ஆவி வந்தது. ஒரு ஆவி, அது ஒரு ஆவி.
அந்த ஆவி வந்து நான் போய் அவர்களுக்கு ஆலோசனையை சொல்லுவேன். என்ன ஆலோசனை அப்படின்னா, அவங்க தீர்க்கதரிசியின் வாயில் எல்லாம் போயிட்டு நான் என்னது பொய்யின் ஆவியை அனுப்புவேன். பொய்யின் ஆவி பாத்தீங்களா, அந்த பொய்யின் ஆவி. இந்த பொய்யின் ஆவி வந்த பொழுது ஏக மனதா எல்லாரும் ஒண்ணு போல சொன்னார்கள். பொய்யின் ஆவிக்கு நாம் எல்லாரும் எதிர்த்து நிற்க வேண்டும். எத்தனை பேர் கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. சிலர் உண்மைக்கு மாறான காரியங்கள், உண்மையை புரட்டி உண்மையை மாற்றி பொய்யான காரியங்களை ஜனங்களிடத்தில் வந்து சொல்லுகிற பொழுது ஒரு பொய்யின் ஆவி கிரியை செய்யும் அவர்களுக்கு பின்பதான். அந்த பொய்யின் ஆவி உண்மையை அப்படியே புரட்டி பொய்யானவைகளை சொல்லும். தேவ பிள்ளைகள் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 400 பேர் சொன்னார்கள், 400 தீர்க்கதரிசிகளும் ஒன்று போல சொன்னார்கள். தோத்திரம். ஆனா நடந்தது என்ன என்பதை நீங்கள் அந்த 2 நாளாகமத்தின் புத்தகத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். தோத்திரம். அவர்கள் மிகவும் நமக்கு கவனம் தேவை. கர்த்தரே சில நேரம் அனுமதி கொடுத்து விடுவார். பொய்யின் ஆவி வந்து உதடுகளில் வந்து உட்கார்ந்து பேசுவதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்து விடுவார். அதனால சில நேரம் நம்ம ஒரு பொய் சொல்லும் போது அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? உடனே பொய்களை சொல்ல ஆரம்பித்து விடுவோம். பொய்யை பரப்பி ஜனங்களை நம்ப பண்ணி சோதரம். இந்த பொய்யின் ஆவிக்கு இந்த லையிங் ஸ்பிரிட் நம்ம ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் உலகத்தில் கிரியை செய்கிற இந்த ஆவிகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் மாற வேண்டும். கையோத்தர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சோதரம். அடுத்து ஒரு ஆவியை குறித்து வாசிக்கிற உலகத்தில் கிரியை செய்கிற ஆவி. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 19:14 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். என்ன தாறுமாறுகளின் ஆவி? இந்த தாறுமாறுகளின் ஆவி வந்த பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அது ஆவி வந்த பொழுது ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். தாறுமாறுகளின் ஆவி என்ன செய்ததுன்னா, அது அப்படி அந்த குடிகாரனை போல குடித்தவர்கள் குடிகாரர்கள் என்ன செய்யறா, அவன் ஸ்டெடியா நடக்க மாட்டான். தோத்திரம். அவன் இங்கே அங்கே என்னது தடுமாறி தள்ளாடி தாறுமாறாய் நடப்பாங்க. அதுதான் இந்த தாறுமாறுகளின் ஆவி. இந்த தாறுமாறுகளின் ஆவி அது இஷ்டத்திற்கு அலைய பண்ணுகிறது. சிலரை பாருங்க, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நடப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. டிசிப்ளின்டு லைஃப், ஒரு ஒழுக்கத்தின் வாழ்க்கை. இத்தனை மணிக்கு எழும்பணும், இன்னென்ன காரியத்தை இந்த மணி நேரத்தில் செய்யணும், இப்படி லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணும், வேத வசனம் பிரமாணங்கள் இப்படி இருக்குது, சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ண வேண்டும், சட்டத்தின்படி நடக்கணும், அப்படி எல்லாம் சொன்னா அவர்களுக்கு அது ஒத்து வராது. ஏன்னா இந்த தாறுமாறின் ஆவி ஆளுகை செய்கிறதுனால இஷ்டத்துக்கு போவது இஷ்டத்துக்கு வருவது, அந்த தாறுமாறாக தள்ளாடி அலைந்து திரிகிற அந்த ஜீவியம் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகள் இந்த தாறுமாறுகளின் ஆவிக்கு தப்பு. இது கர்த்தர் வர பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. ஏன் கர்த்தர் வர பண்ணினார்? நீங்க வேதத்தை நன்றாக வாசிக்கும் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது கர்த்தர் தேவ ஜனத்தை சில நேரம் அப்படி ஒப்பு கொடுத்து விடுகிறார். அதனால் தான் தேவ ஜனங்கள் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உலகத்தின் ஆவியினால் ஆளுகை செய்யப்பட்டு நடந்து வருகிறார்கள். ஆனால் நாம் ஆவிக்குரியவர்கள், தேவ ஜனங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிரமாணங்களை மீறும் போது, நம்முடைய இஷ்டத்தின்படி நடக்கிற பொழுது கர்த்தர் இந்த ஆவிகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடுவார். தேவன் ஒப்பு கொடுத்து விட்டால் மிகவும் பரிதாபம். அடுத்து ஏசாயா 29:10 வசனத்தில் வாசிக்கிறோம், வாசியுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி, கர்த்தர் உங்கள் மீது கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். சரி, கனநித்திரையின் ஆவி பாருங்க. சிலர் எந்த நேரமும் தூங்கிட்டே இருப்பாங்க. தோத்திரம். எந்த நேரம் என்னது தூங்கி கொண்டே இருப்பாங்க. எவ்விடத்திலும் தூங்குவார்கள். அவர்களுக்கு இடம் பொருள் ஏவெல்லாம் என்னது கிடையாது. எந்த இடத்திலையும் தூங்குவார்கள். அவங்களுக்கு இந்த இடத்துல எப்படி உங்களால தூங்க முடியுது? அவங்களுக்கு இடம்லாம் பிரச்சனையே கிடையாது. தோத்திரம். அவங்களுக்கு படுக்கை தேவைன்னு அவசியம் கிடையாது, தலையெண்ண தேவைட்டு அவசியம் கிடையாது. எந்த இடத்திலும் என்னது தூங்குவார்கள், எப்பொழுதும் தூங்குவார்கள். மணிக்கணக்கெல்லாம் கிடையாது, எப்ப வேணாலும் என்ன தூங்கும். அந்த கனநித்திரையின் ஆவி. இந்த கனநித்திரையின் ஆவி வரும்போது என்ன செய்யுது? கண்ணு அடைக்கப்பட்டு போய்விடுது. தோத்திரம். கண் அப்படியே எப்பவும் மயக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். கண் அடைக்கப்பட்டு போய்விடும், கண்ணு மூடப்பட்டுருது. தோத்திரம்.
அதனால கண்ணு மூடப்படும் போது அவங்களுக்கு பகல் இரவாய் மாறி விடுகிறது. தோத்திரம். பகல் இரவாய் மாறி, வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது. தோத்திரம். ஆள் தெரிய மாட்டேங்குது, சத்தியம் தெரிய மாட்டேங்குது. தோத்திரம். வெளிச்சத்தில் நடக்க தெரியவில்லை. குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களை போல இந்த கனநித்திரையின் ஆவி ஒருவனை பிடிக்கும் போது அவனுக்கு சத்தியம் வெளிப்படுகிறது இல்லை, வசனம் தெரிவது இல்லை. தோத்திரம். இருளில் நடக்கிறவர்களாய் மாறி விடுகிறார்கள். கனநித்திரையின் ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் குருடராய் மாறி விடுகிறார்கள். ஆகினால்தான் பரிசேயர்களின் அன்றைக்கு இருந்த வேதப்பாரர்கள் நியாயசாஸ்திரிகள் பார்த்து ஆண்டு சொன்னார், இவர்கள் எல்லாம் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். அப்படிப்பட்ட இந்த கனநித்திரையின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பவுல் எழுதும்போது எழுதுகிறார், வாசியுங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு வஞ்சிக்கிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் டிசெப்ஷன், வஞ்சிக்கிற ஆவி. பாருங்க, சிலர் அப்படியே அவங்க சொல்றதை அப்படியே நம்ப வைப்பாங்க, அப்படியே சொல்றது அப்படியே அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசெப்ஷன் இருக்கும். அந்த வஞ்சிக்கிற ஆவி வரும்போது என்ன செய்யுது அப்படின்னா, அவர்கள் பிசாசுகளின் உபதேசத்திற்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டே வழி விலகி போயிடறாங்க. எத்தனை பேர் உலகத்தில் இந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு பின்னாடி பிசாசுனுடைய பெரிய ஆளுமை இருக்குது, பெரிய ஆளுமை. பிசாசே அவன் யாருன்னா வஞ்சிக்கிற ஆவியுடையவன், அவன் வஞ்சிக்கிறவன், அவன் ஏமாற்றுகிறவன். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். பிசாசுனுடைய பெரிய தந்திரம். இதுல இந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு பின்னாடி என்ன மறைந்திருக்குதுன்னா, பொய்யும் தந்திரமும் மறைந்திருக்கும். அப்படியே தந்திரமாய் வந்து அப்படியே புரட்டி, சத்தியத்தை புரட்டி பிசாசுகளின் உபதேசத்துக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழிகி போன கூட்டம் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இயேசுவை மறுதலித்து போனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போனவர்கள், பிசாசுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுத்தவர்கள். இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான வஞ்சிக்கிற ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா, சோதரம். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. என்ன ஆவி உள்ளத்தில் இருக்குது? வேசித்தனத்தின் ஆவி. இந்த வேசித்தனத்தின் ஆவி தேவன் அருவருக்கிற பொல்லாத ஆவி. இன்னைக்கு பாருங்க, உலகத்தை வேசித்தனத்தின் ஆவி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வேசித்தனத்தின் ஆவி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுனா, அந்த வேசித்தனத்தின் ஆவி அவர்கள் கர்த்தரை அறிய மாட்டார்கள், தேவனிடத்தில் திரும்ப மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவனிடத்தில் திரும்புகிறது இல்லை, கர்த்தரை அறிந்து கொள்வதில்லை. இந்த ஆவி பாருங்க, நீ உலகத்தை ரொம்ப ஆளுகை செய்து கொண்டிருக்குது. வயது வித்தியாசம் பார்க்கிறது இல்லை, சிறு குழந்தை என்று பார்க்கிறது இல்லை. சமீபத்தில் இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட கேள்விப்பட்டோம், 3 மாத குழந்தையை கூட இச்சையோடு கூட பார்க்கிற வேசித்தனத்தின் ஆவி. வயதானவர்கள் என்று பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட அருவருப்பான ஆவி திருச்சபைகளுக்குள்ளும் வேசித்தனத்தின் ஆவி சிலரை பிடித்து விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த வேசித்தனத்தின் ஆவிக்கெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உலகத்தின் ஆவி. இந்த உலகத்தின் ஆவி யாரையெல்லாம் பற்றி பிடித்து இருக்கிறதோ அவர்களை பவுல் எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், அந்த உலகத்தின் ஆவியை பிடித்திருக்கிறவர்கள் தான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்கள். they are unspiritual people. அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நேச்சுரல் மேன். 14வது வசனத்தில் பவுல் எழுதுகிறார், வாசியுங்கள். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதால் அவைகளை அறிய மாட்டான். யாரெல்லாம் உலகத்தோடு கூட ஒண்டி வாழுகிறார்களோ, உலகம்தான் அவர்களுக்கு பெரிதாக இருக்கும். அவர்களுக்கு மறுமை இன்னொரு உலகம் இருக்கிறது, நித்திய லோகம், பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது என்ற சிந்தை இல்லாதவர்கள், அவைகள் ஆவிக்குரிய காரியங்கள் அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். they are unspiritual people. they are natural people. இயற்கையான மனிதர்கள், ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள், நேச்சுரல் மேன். அங்கே பவுல் ஒரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை சுகிகோஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நேச்சுரல் மேன், இயற்கையான மனிதன், உலகத்தோடு உலகமாய் வாழுகிறவர்கள்.
அவர்கள் கடவுளை தேட மாட்டார்கள். ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு எப்படி தோன்றும்? அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். The man without the spirit is natural man. ஜென்ம சுபாவம் உள்ளவன் யாரு? ஆவிக்குரிய இல்லாதவன். உலகத்தை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தின் ஆவி அவர்களை ஆளுகை செய்யும் போது ஆவிக்குரிய காரியங்களை விட்டு தங்களை தூரப்படுத்திக் கொள்வார்கள். ஆவிக்குரிய காரியங்கள் அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்ற ஆரம்பித்துவிடும். இந்த ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். He lacks spiritual discernment. ஆவிக்குரிய பகுத்தறிவு அவனுக்கு வருவதில்லை. ஆவிக்குரியவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஜெபம் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். வேத வசனம் பைத்தியமாய் தோன்றும். சொல்லுவான், என்ன ஜெபமணி என்னத்த கண்டீங்க? நானும் 10 வருஷம் சபைக்கு போனேன். நானும் 10 வருஷம் சபைக்கு போனேன். நானும் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். நானும் அதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். நானும் ஆராதனை நடத்தி இருக்கிறேன். எல்லாம் அப்படி இப்படி சொல்லிட்டு உலகத்தின் ஆவிக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது சோத்திரம் அவர்கள் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆவிக்குரிய காரியத்தை அவர்கள் புறக்கணித்து தள்ளிவிடுவார்கள். உலகத்தின் ஆவி நம்மை பிடிக்கிற பொழுது அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். Spiritual things are foolishness to him. ஆவிக்குரிய காரியங்கள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், வசனத்தை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை தேடணும். அந்த 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 உணர்வு எல்லாம் சுத்தமா இல்லாம போய்விடும். அவர்கள் அந்த உலகத்தில் இருக்கிற ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களை போல உலகத்தின் ஆவியோடைகள் இருப்பார்கள். இரண்டாவது பார்க்கிறோம் தேவனுடைய ஆவியை உடையவர்கள். இந்த தேவனுடைய ஆவியை உடையவர்கள் யாரு? 15வது வசனத்தில் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 2:15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். தோத்திரம். ஆவிக்குரியவன் யாரு என்று சொன்னால் ஆவிக்குரிய மனிதன், அதாவது தேவனுடைய ஆவியை பெற்றவன். The one who is filled by the Holy Spirit, God's Spirit, he is called a spiritual man. அதாவது தேவனுடைய ஆவியை பெற்றவன் ஆவிக்குரியவன், நியூமாட்டிகோஸ். அதாவது தேவனுடைய ஆவியை பெற்றவன். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் தேவன் நமக்கு 1 கொரிந்தியர் 2:10 சொல்றாரு, தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். சோதரம், தேவனுடைய ஆவியை அன்றி 11 சொல்ல, தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனைக்குரியவைகளை அறிய மாட்டான். பவுல் சொல்றார், எங்களுக்கு அருளப்பட்டவைகள் 12 சொல்றாரு, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியினாலே பெற்றோம். அப்ப தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். கையொத்தர் அல்லேலூயா சொல்லுமா. நாம் யாராய் இருக்க வேண்டும்? ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். கர்த்தருடைய ஆவி, அதனுடைய தன்மை எப்படிப்பட்ட தெரியுமா? கர்த்தருடைய ஆவியை குறித்து ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசியுங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட, மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை. கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவர் மேலே இருந்தார். அந்த ஆவியானவர் என்னெல்லாம் செய்கிறான்னு சொன்னா ஞானத்தை கொடுக்கிறாரா. அதனால அவருக்கு பேரு ஞானத்தின் ஆவி. கையோத்தர் அல்லேலூயா சொல்லுவோமா. இரண்டாவது உணர்வை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருந்த உணர்வு இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது உணர்வு வரும், ஜெபிக்கும் போது உணர்வு வரும், ஆராதிக்கும் போது உணர்ந்து ஆராதிப்போம், பாடும்போது உணர்ந்து பாடுவோம், கருத்தை உணர்ந்து பாடுவோம். நாம் எதை செய்தாலும் உணர்வற்றவர்களை போல இருக்க மாட்டோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்குள் உணர்வை கர்த்தர் கொடுப்பார். உணர்வு. அடுத்து சொல்லப்படுகிறது ஆலோசனைகள். அவர் நல்ல பெஸ்ட் கவுன்சிலர், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். பலன், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது you will receive the power, பலத்தின் ஆவியானவர். அப்புறம் அறிவு, அவர் ஞானத்தை, அவர் அறிவை கொடுக்கிறவர். சோதரம். அடுத்து எல்லாவற்றையும் மேல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சோதரம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட இருந்தா ஒவ்வொரு செயலையும் கர்த்தருக்கு பயந்து தெய்வ பயத்தோடு கூட செய்வோம். நான் செய்கிற காரியம்
கர்த்தருக்கு பிரியமானதா, ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்று கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அந்த பயத்தை இந்த கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறார். யோசேப்புக்குள்ள இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததுனாலதான் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நடந்தான். அதனாலதான் யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 41:38 வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். ஏன்? அவனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், கர்த்தருக்கு உணர்வை கொடுத்தார், கர்த்தர் அவனுக்கு காரியங்களை அறிந்து கொள்கிற அறிவை கொடுத்தார், சோத்திர வெளிப்பாடுகளை கொடுத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் அவர் நமக்கு அந்த வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார், உணர்வை கர்த்தர் கொடுப்பார். சோத்திரம். அந்த 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 ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் பார்வோனே சொன்னான், இவனை போல தேவனுடைய ஆவியை பெற்ற ஒருத்தன் உண்டோ? சோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்வதற்கு ஆண்டவர் பெசலேயலுக்கு அவருடைய ஆவியை கொடுத்தார். பெசலேயலுக்கு தேவன் கொடுத்த ஆவி, அதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். யாத்ராமத்தின் புத்தகம் 31:1 முதல் 5 வரையுள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது வாசியுங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானம் புத்தி அறிவும் உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். கையோத்திர அல்லேலூயா சொல்லுமா. ஆமா, தேவ ஆவியினால கர்த்தர் நிரப்பினார். அந்த தேவ ஆவியானவர் நிரப்பும் போது ஞானம், புத்தி, அறிவு, பாத்தீங்களா? அதான் கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல். ஞானத்தை, புத்தி, அறிவை கொடுத்தாராம். எதற்கு? வினோதமான வேலைகளை செய்வதற்கு. தோத்திரம். மெட்டல் ஒர்க், அதாவது பொன்னு, வெள்ளி, வெண்கலத்தில் வேலை செய்வதற்கு, அப்புறம் இந்த சித்திர வேலைகளை செய்வதற்கு, சகல விதமான வேலைகளையும் யூகித்து புத்தியாய் செய்வதற்கு, ஞானமாய் செய்வதற்கு, அறிவோடு கூட செய்வதற்கு. இன்னைக்கு எல்லாரும் வேலை செய்வாங்க, எனது அறகுறையா வேலை செய்வாங்க. தோத்திரம். அறகுறையான வேலை அல்ல. தோத்திரம். புத்தியாய் வேலை செய்ய வேண்டும், ஞானமாய் வேலை செய்ய வேண்டும், அறிவோடு கூட வேலை செய்ய வேண்டும். அதற்கு தேவனுடைய ஆவியானவர் தேவை. கையோத்திர அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சோத்திரம். பார்க்கிறோம், தேவனுடைய ஆவியானவர் அவன் தான் ஆவியை பெற்றவன். அவர் சொல்றார், அவர் தேவனுடைய ஆவியானவர் ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். அந்த ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதான் வெளிப்பாட்டின் ஆவியானவர். சோத்திரம். இந்த ஆவியானவர் அவர் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறார். ஆனால் இந்த ஆவிக்குரியவனை இந்த ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் எப்படி பார்ப்பார்கள் தெரியுமா? உலகத்தின் ஆவியை பிடித்தவர்கள் ஆவிக்குரியன் எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால் அவனை புரிந்து கொள்ள முடியாது. ஸ்பிரிச்சுவல் பீப்பிள், he is spiritual. அவன் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றவன். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவரோடு கூட சம்பந்தப்படுத்துகிறவன். அதான் அவனை குறித்து ஆவிக்குரியவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறவன். இவன் ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரியத்தோடு கூட சம்பந்தப்படுத்துவான். வசனத்தை வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பான். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பான். தேவ ஆலோசனையை தேவ ஆலோசனையோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பான். ஆனால் ஆவி உலகத்தில் இருக்கவங்க என்ன செய்வாங்க? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க உலக பிரகாரமாக அவங்க உலகத்தோடு கூட சம்பந்தப்படுத்தி அவைகளை எல்லாம் யோசித்து பார்ப்பார். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவரோடு சம்பந்தப்படுத்துகிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஸ்தோத்திரம். அதனாலதான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஸ்தோத்திரம். உங்களிடத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுமானால் அந்த காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை வஞ்சிக்கிராவிக்கு பொய்யின் ஆவிக்கு இடம் கொடுத்து அப்படியே ஏற்றுக்கொள்வது சரியல்ல. நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கிறோமா? யாராவது ஒரு காரியத்தை சொல்லும் போது, ஒரு உபதேசத்தை கேட்கும் போது, ஒரு சத்தியம் நமக்கு வெளிப்படுகிற பொழுது, இல்லை என்று சொல்ல யாரோ ஒருவர் நம்மிடத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆவிக்குரியவர்கள் ஆராய்ந்து பார்த்து நிதானிக்கிறார்கள். They evaluate, they judge the truth. சத்தியத்தை அவர்கள் மதிப்பீடு செய்து பார்க்கிறார்கள், ஆராய்ந்து பார்க்கிறார்கள். சோதரம். அதே வேளையில் ஆவிக்குரியவன்
மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவர்களை மற்றவர்கள் நிதானித்து அறிய முடியாது. சோத்திரம். அவர் என்ன ரூட்ல போறாரு, என்ன செய்றாரு, அது எப்படி நடக்கும், உலகத்தின் அறிவு ஒத்துக்கொள்ளாத காரியங்களை எல்லாம் ஆவியானவருடைய நடத்துதலின்படி ஆவிக்குரியவன் செயல்படுகிற போது உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை அங்கீகரிக்க முடியாது, அதை நிதானித்து அறிய முடியாது, அதை மதிப்பீடு செய்ய முடியாது. ஆவிக்குரியவர், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் உங்களை பார்த்து ஜனங்கள் சொல்லுவாங்க, என்ன சார் நீங்க என்ன பிளான் போடுறீங்க, எப்படி அது நடக்கும், கொஞ்சம் யோசனையா இருக்குது. அவங்க விசுவாசத்துல சொல்லிட்டு இருப்பார். கையோத்தர் அல்லேலியா சொல்லுமா, இல்ல பிரதர் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கண்டிப்பா என்ன செய்யும், நடக்கும். கர்த்தர் சொன்னாரா? எந்த கர்த்தர் சொன்னாரு? அவனுக்கு ஆவிக்குரியவனுக்கு, உலகத்தின் ஆவியுடையவனுக்கு அதெல்லாம் பைத்தியமாக தோன்றும். ஆனால் ஆவிக்குரியவனுடைய செயல்கள், அவனுடைய திட்டங்கள், அவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், தேவன் ஒரு காரியத்தை சொன்னார், கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். எரிகோ கோட்டை எப்படி விழணும், ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுக்கிறார், அது எப்படிங்க விழும்? ஆனால் ஆவிக்குரியவர்களுடைய செயல்களை நிதானித்து அறிய முடியாதபடிக்கு கர்த்தர் அவர்களை வித்தியாசமாக நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சோதரம். மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து நான் வாசிக்கிறோம். மூன்றாவது ஒரு ஆவி என்னது? மனுஷனில் உள்ள ஆவி. 11வது வசனத்துல மனுஷனில் உள்ள ஆவி அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? சரி, இந்த மனுஷனில் உள்ள ஆவி, இந்த மனுஷனில் உள்ள ஆவி இருக்கு பார், யாருக்குள்ள அந்த மனுஷனுக்குள்ள ஆவி அவங்களை ஆளுமை செய்து கொண்டு இருக்கிறதோ அவர்கள் மாம்சத்துக்குரியவராக செயல்படுவார்கள். மாம்சத்துக்குரியவராக செயல்படும். இந்த மனுஷனுள்ள ஆவி, அதாவது உலகத்தின் ஆவி, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தர் தொடர்ந்து பேசியும் அவருடைய வார்த்தைக்கெல்லாம் செவி கொடுக்காமல், எச்சரிப்புக்கெல்லாம் செவி கொடுக்காமல், அவருடைய பிரமாணங்களுக்கு மீறி நம்ம தொடர்ந்து நடந்தோமானால் ஆண்டவர் அவரே ஒப்பு கொடுப்பார். அதுதான் உலகத்தின் ஆவிக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். தேவன் ஒப்பு கொடுத்தால் அவர் தான் நம்மளை என்ன செய்யணும், விடுவிக்கணும். அதுதான் நான் வேதத்துல வாசித்தோம். அவர் பொல்லாத ஆவிக்கு ஒப்பு கொடுத்துருவா, பொல்லாப்பு உண்டாக்குற ஆவிக்கு ஒப்பு கொடுப்பா, பொய்யின் ஆவிக்கு, தாறுமாறின் ஆவிக்கு, கனநித்தின் ஆவிக்கெல்லாம் இதெல்லாம் கர்த்தரே ஒப்பு கொடுத்துறார். இந்த வேசித்தனத்தின் ஆவிக்கும் வஞ்சிக்கிற ஆவி, ஏன்னா இது ரெண்டுக்கு பின்னாடி பிசாசினுடைய பலமான கிரியை இருக்குது. அதனால ஆண்டவர் வேசித்தனத்தின் ஆவிக்கு அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனா இந்த அதுக்கு முன்னாடி உள்ள ஆவிக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து விடுவார். அதான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் நம்ம சொல்லி பார்க்கிறோம். ஆவி, அந்த ஆவி வந்து விட்டால் அவர்கள் உலக பிரகாரமான மனுஷர்களாக மாறிவிடுவார், ஜென்ம சுவாபம் உள்ளவர்களாக, ஆவிக்குரியவர்கள். ஆனா இந்த இவர்கள் யார் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இவர்களுக்குள்ள அந்த மனுஷனில் உள்ள ஆவி, அந்த மனுஷ ஆவி, அந்த மனுஷ ஆவி, அதாவது மனுஷாவி என்பது மாம்சத்துக்குரிய ஆவி. அந்த மாம்ச சிந்தை, மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்துக்குரிய செயல்பாடுகள், அது இன்னும் உள்ள உட்கார்ந்து ஆளுகை செய்துட்டு இருக்கும். அதைத்தான் நம்ம பார்க்க முடியுது. ஆவிக்குரிய வட்டாரத்தில் இந்த மனுஷ ஆவி பலரை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். பலரை ஆளுகை நமக்கே தெரியாது. நம்ம சில நேரம் நினைப்பானா நமக்குள்ள இருக்கிற அந்த மனுஷ ஆவிதான் நம்மளை ஆளுகை செய்து. அதனாலதான் அந்த மனுஷங்களுடைய அந்த பாரம்பரியம் அவங்களை இன்னும் விட முடியல. தோத்திரம். அவங்களுடைய பின்னணியத்தை இன்னும் விட முடியல. ஏன் அப்படின்னா அந்த மனுஷ ஆவி, அந்த மனுஷ ஆவி மனுஷனுடைய ஆவி அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவங்களை அறிவான் அப்படின்னா பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, அந்த நாட்கள்ல வந்து இப்போ இந்த குடிகாரர்களுக்கெல்லாம் இந்த டாஸ்மாக் கடை திறந்துருக்கு. ஆனா அந்த நாட்கள்லாம் அப்படி கிடையாது, கள்ள சாராயம். இந்த குடிகாரன் எந்த ஊருக்கு போனாலும் அங்க ஒரு குடிகாரனை கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். தோத்துறான். எப்படித்தான் இவனு என்னது, எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. சிலரை வந்து என் குடும்பத்துல ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் அவன் சொல்லியே கூட்டு போவோம், நீ வந்து அங்க வந்து பிரச்சனை பண்ணிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, கலவரம் பண்ணிடக்கூடாது, இப்படி எல்லாம் கூட்டிட்டு போனா சரிட்டு வருவான். திடீர்னு பார்த்தா ஆள் எஸ்கேப் ஆயிடுவான், ஆளை காணாம போயிடுவான்.
எங்கடா போனான்னு பார்த்தா அவனுக்கு எங்கத்தான் எப்படிதான் அவனுக்கு தெரியுமோ கரெக்டா அவனுக்கு வந்து என்னது அந்த குடிகாரன் கரெக்டா ஒரு குடிகாரன் என்னது ஐடென்டிஃபை பண்ணிடுவான். அது அந்த ஆவி ஒண்ணு சேர்ந்துடும். அதே போல சிலருக்கு சில உணர்வுகள் அவங்களை ஆளுகை செய்யும். அந்த சமுதாய உணர்வு, ஜாதிய உணர்வு, கரெக்டா எங்க போனாலும் சரி அவரு நம்ம ஆளு அப்படிங்கறத அது ரொம்ப கவனமா இருந்து கரெக்டா கண்டுபிடிப்பான். அந்த ஆவி பாருங்க, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி, இந்த மனுஷிக ஆவி, இந்த மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிற இந்த ஆவிகள் நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. நம்ம ஆவிக்குரியவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் பவுல் அங்க எழுதுகிறார், சோதரம், இந்த மனுஷனுள்ள ஆவி அன்றி மனுஷனுக்குரியவைகளை எவன் அறிவான்? நீங்கள் இன்னும் இந்த மனுஷ ஆவி ஒருவர் ஆளுகை செய்யும் போது அவர்கள் தொடர்ந்து அவர்கள் ஆவிக்குரிய சபைக்கு வந்தாலுமே அவர்களுக்குள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி இருக்காது. அவர்கள் குழந்தையை போல தான் இருப்பார்கள். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் நீங்கள் மாம்சத்துக்குரிய, ஏன் இன்னும் உங்களுக்குள்ள அந்த மாம்சத்தின் கிரியைகள் தான் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. இன்னும் அந்த மனுஷனுடைய ஆவி தான் உங்களை என்னது, நீங்க மனுஷ மார்க்கமாய், அதான் அவர் பின்னாடி எழுதுகிறார், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். அந்த மனுஷனுடைய ஆவி தான் ஒருவனை மனுஷ மார்க்கமாய் நடக்க வைக்கிறது. அப்ப நம்ம மனுஷ மார்க்கமாய் நடக்க கூடாது. தோத்திரம். நம்ம ரட்சிக்கப்படாத குடும்பத்தார் இருப்பாங்க, அந்த குடும்பத்தாருடைய காரியத்தை போல நாமும் மனுஷ மார்க்கமாய் நடக்க கூடாது. நாம் அங்கே ஆவிக்குரியவர்கள் என்பதை காண்பிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா, சோத்திரம். ரட்சிக்கப்பட்டமா நாம் மனுஷ ஆவியினால் நடத்தப்படக்கூடாது, தேவ ஆவியான நடத்த வேண்டும். இந்த மனுஷ ஆவி என்ன செய்கிறது என்று சொன்னால் ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்கிறது. ஆவிக்குரிய ஜீவித்துல வளராமலே இருப்பாங்க. எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் ஆவிக்குரிய ஜீவித்துல வளராமலே இருப்பாங்க. ஒரு ஜெபம் பண்ண தெரியாது, முன்னாடி வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ண தெரியாது, ஆராதிக்க தெரியாது. சோதரம், ஒரு வேத வசனத்திலிருந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு செய்தியை பகிர்ந்து கொடுக்கணும், அந்த செய்தியை பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒரு போதனை கொடுக்க வசனத்தின் அடிப்படையில் போதிக்க தெரியாது. சோதரம், ஆவிக்குரிய வளர்ச்சியே இல்லாமல் இந்த மனுஷ ஆவி மாம்சத்துக்குரியவர்களை நடக்க வைத்து விடுகிறது. தோத்திரம். மனுஷாவி தடை செய்கிறது. They are not they are immature and infants in Christ. அவர்கள் முதிர்ச்சியற்றவர்களாகவும் குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள். They are not strong in spiritual life. ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் இல்லாதவர்கள். அது அவர் சொல்றார், நீங்கள் பலன் இல்லாதவர்கள். அதனால உங்களுக்கு வந்து என்னது, பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியல, தொடர்ந்து என்னத்தை தான் கொடுக்க வேண்டியது இருக்குது, பாலை தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. தோத்திரம். எத்தனை வருஷம் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும்? இப்ப பல தாய்மார்களுக்கு 3 மாசம் பிள்ளைக்கு பால் கொடுக்கறதே அவங்களுக்கு ரொம்ப என்னது, சங்கடமா இருக்குது. அதனால பிறந்து ஒரு சில வாரத்திலேயே என்ன பால் ஆரம்பிச்சுறாங்க, ஆமா சரி தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்திடுறாங்க. சோத்திரம். அப்படிப்பட்ட நிலைமை பார்க்கிறோம். சோத்திரம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாருங்க, அந்த குழந்தையை போல வைத்துதான் அவங்களை ரொம்ப என்னது, குழந்தையை போல தான் ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு சத்தியங்களை சொல்ல முடியல. குழந்தைகளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்வாபங்கள், பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. They walk and talk like unsaved men. ரட்சிக்கப்படாத ஆட்களை போல நடக்கிறாங்க, ரட்சிக்கப்படாத ஆட்களை போல பேசுறாங்க. தோத்திரம். பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இதெல்லாம் இருக்குது. அதனாலதான் அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, they compare spiritual leaders. ஆவிக்குரிய தலைவர்களை ஒருவரோடு ஒப்பிட்டு பார்த்து சொல்றார், நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன். அப்படி எல்லாம் அவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு வேறுபாடுகள். 3-4வது வசனத்தை சொல்றார், நான் பவுலை சேர்ந்தவன், வேறொரு நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் பேசுகிறீர்கள். அப்போ கர்த்தர் பாருங்க, இந்த மனுஷ ஆவி நம்மள உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை போல அந்த மனுஷிக மாம்சத்துக்குரிய சிந்தை அது நமக்குள்ள வருதா? தோத்திரம். அப்ப நம்ம எந்த ஆவியினால நடத்தப்பட வேண்டும்? தேவ ஆவியினால நடத்தப்படுகளாய் இருக்க வேண்டும். கையோத்திர அல்லேலூயா சொல்லுமா. நான் ஆவிக்குரியவர்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எல்லாரும் எழுப்பி நிற்போம், கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். நமக்குள்ள எப்போ நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ, ஸ்தோத்திரம், தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் ஞானத்தை கொடுக்கிறார், உணர்வை கொடுக்கிறார், ஆலோசனையை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறார். தேவனுக்குரிய காரியங்களை, ஆழங்களை, தேவ ஆவியானவர் ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிற அந்த வெளிப்பாடுகளை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம்.
நாம் இந்த உலகத்தின் ஆவியை, உலகத்துல கிரியை செய்கிற அந்த உலகத்தின் ஆவிகள் சோத்திரம், அதுதான் உலகத்துல கலவரங்களையும் பொய்யையும் புல்லாப்புகளையும் சோத்திரம் தாறுமாறுகளையும் செய்து கொண்டு வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க சோத்திரம். வேசித்தனத்தின் ஆவி பாருங்க பயங்கரமா பிசாசு கிரியை செய்துட்டு இருக்கிறான். அந்த ஆவிகள் ஒன்னும் நம்மளை நெருங்காதபடிக்கு சோத்திரம் நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் சோத்திரம். ரட்சிக்கப்பட்ட பின்பும் சோத்திரம் மனுஷ ஆவி நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கக்கூடாது. மாம்சத்துக்குரிய சிந்தனைகள், மனுஷ மார்க்கமாய் நம்ம நடந்து கொண்டு இருக்கக்கூடாது. மனுஷ மார்க்கமாய் ஒருவன் நடக்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள மனுஷ ஆவி அவன் ஆளுகை செய்து கொண்டு இருக்குது சோதரம். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் மனுஷ ஆவிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலிருந்து அவைகள் எல்லாம் புறப்பட்டு போவதாக சோதரம். ஓ ராபா சந்தானாபா. நம்ம எல்லாரும் தேவாவினாலும் நிரப்பப்பட்டலா இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கையை உயர்த்தி ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவரே சோதரப்பா, பரிசுத்த ஆவினாலும் நான் நிரம்பி இருக்கணும்ப்பா. ஆவியானவர் என்னை நடத்தணும் ஆண்டவரே. ஆவிக்குரியவர்களை நான் ஆண்டவரே சோதர ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி ஆராய்ந்து பார்க்கணும் ஆண்டவரே சோதரப்பா. கத்தர் எனக்கு நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும் ஆண்டவரே, வளரணும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கத்தர் உங்களுக்குள்ள வளர்ச்சியை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுப்பார். உங்க வாயில நீங்க ஆவிக்குரிய மனுஷனை போல பேசணும், ஆவிக்குரிய மனுஷனை போல சிந்திக்கணும், ஆவிக்குரிய மனுஷனை போல நடக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தர் உங்களோடு பேசுதா கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பொது படைக்க போகிற காணிக்கைகளை கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். காணிக்கைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, இந்த காலை ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீரோ அதன்படி எங்களுடைய வாழ்க்கை ஜீவியம் இருக்க எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆவிக்குரியவர்கள் ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், மாம்சத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். மனுஷ ஆவியும் ஆண்டவரே இந்த உலகத்தின் ஆவிகளும் எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்று முதல் ஆண்டவர் எங்களை நீர் பலமாய் ஆளுகை செய்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்டபடி ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து தேவ கிருபை தொடர்ந்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இந்த வாரம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். போக்குவரத்தெல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சகல தீங்குகளுக்கும் வியாதிகளுக்கும் சத்துருவின் கிரியைகளுக்கும் ஆண்டவரே அப்பா அந்த கொரோனா வைரஸுக்கும் கர்த்தர் நீங்க விலக்கி பாதுகாத்துள்ளபடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையானவைகளை கர்த்தர் நீங்க செய்யும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து அவர்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை 1000 மடங்கு நீர் ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு திரும்ப கொடுத்து அவருடைய களஞ்சியங்களை நிரப்புவீராக, குறைவில்லாமல் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், நிறைவாழ்வு நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless. Have a blessed week. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.